ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒரு தகவல் எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னா 9வது தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டேட்டா. இந்த டேட்டாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா என்னன்றது தெரிஞ்சுப்போம். 1985 அமெரிக்காவின் ஹாங்க் மாக்னஸ்கி என்பவர் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார்னு சொல்லியிருக்காங்க. அந்த இயந்திரத்திற்கு அவர் என்ன பேர் வச்சார் அப்படின்னா காமா ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கார். ஓகேவா? அந்த இயந்திரத்திற்கு என்ன பேர் வைத்தார் அப்படின்னா காமா ஃபேக்ஸ் அப்படின்ட்டு அதுக்கு பேர் வச்சு அதை வந்து விற்பனைக்கு கொண்டு வந்தார் அப்படின்றத நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல எதெல்லாம் லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹாங்க் மாக்னஸ்கி ப்ளஸ் வந்து காமா ஃபேக்ஸ் அதை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம சிஸ்டம்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப காமாக யூஸ் பண்ணணும், ரொம்ப அமைதியாக யூஸ் பண்ணணும். அதாவது எப்படின்னா போட்டு கண்ணா பின்னான்னு போட்டு அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல, சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப காமாக யூஸ் பண்ணணும், அமைதியாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப போட்டு எப்படி சொல்கிறது, கீபோர்டை போட்டு தட்டுறது கண்ணா பின்னான்னு அதை போட்டு ரொம்ப அதிகமான வேலைகள் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, காமாக யூஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், சிஸ்டம் ஹேங்க் ஆகிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? என்ன சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அது சிஸ்டமை வந்து காமாக யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணலை அப்படின்னா சிஸ்டம் வந்து ஹேங்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். 1985ன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவின் ஹாங்க் மாக்னஸ்கி, அமெரிக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு வந்து அவர் வைத்த பெயர் தான் வந்து காமா ஃபேக்ஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான தகவல் தான். ஏன்னா வந்து நமக்கு கலரில் கொடுத்துருந்தாலே வந்து அது எக்ஸாமில் வந்து கொஸ்டின்லேருந்து எடுத்துருவாங்க. என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு நமக்கு ஆராய மாட்டாங்க. கலராக இருந்துச்சுனாலே சரி, அதை உங்களுக்கு கேள்விகள் எடுக்கிறவங்களுக்கு வந்து டக்குன்னு அது வந்து இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி ஆகிடும். டக்குன்னு இந்த கேள்விகள்லாம் எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், காமாக யூஸ் பண்ணல அப்படின்னா சிஸ்டம் ஹேங்க் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ.